Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னையை அடுத்த திருமுடிவாக்கத்தில் ரவுடி காவல்துறையினரால் சுட்டுப்பிடிக்கப்பட்டிருக்கிறார். சென்னையை அடுத்த திருமுடிவாக்கத்தில் ரவுடி காவல்துறையினரால் சுட்டுப்பிடிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காயத்ரி வழங்க கேட்கலாம். காயத்ரி, வணக்கம். யார் அந்த ரவுடி? என்ன நடந்தது? வணக்கம் ராகப்பிரியா. குன்றத்தூர் அருகே முன்விரோதம் காரணமாக நாட்டு வெடிகுண்டு தயாரித்த ரவுடியை போலீசார் காலில் சுட்டு பிடித்திருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக குன்றத்தூர் திருமுடிவாக்கம் போலீசில் சரித்திர பதிவேலு குற்றவாளியாக இருப்பவர் கருப்பு என்கிற தமிழழகு. இவருக்கு வயது 27 என்று கூறப்படுகிறது. மேலும் இவர் மீது கஞ்சா, கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் முன்விரோதம் காரணமாக குன்றத்தூர் பகுதியில் உள்ள காலி இடத்தில் அவரது நண்பர் ஆகாஷ் என்பவருடன் அவர் நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தவுடன் அங்கு அவரை பிடிப்பதற்காக போலீசார் சென்றிருக்கின்றனர். அப்பொழுது போலீசாரை கண்டவுடன் ரவுடி தமிழழகு என கத்தியால் போலீசார் ஒருவரை வெட்டியிருக்கிறார். இதில் போலீஸ்காரர் ஒரு காயம் ஏற்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி சப் இன்ஸ்பெக்டர் மணிகண்டன் என்பவர் ரவுடி தமிழழகு என்பவரை காலில் துப்பாக்கியால் சுட்டு மடக்கி பிடித்திருக்கிறார். மேலும் காயமடைந்த ரவுடி சென்னை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், மேலும் தப்பியோடிய அவரது நண்பர் ஆகாஷ் என்பவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரவுடி ஒருவரை போலீசார் சுட்டுப்பிடித்த சம்பவம் என்பது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் அந்த குற்றவாளி மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும், அது மட்டுமின்றி கஞ்சா, போதை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் அவர் மீது இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி காயத்ரி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.